கடவுள்கிட்ட நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன், கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் சொல்றது புரியுதா? ஏன் தம்பி ஏன் தங்கச்சின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தாய் தப்பம் அனுபவமே சொல்றேன். உங்களுக்கு தாய் தப்பா இருக்கிறாங்க பராமரிக்க, நீ அழுதா கேட்க உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, நீ படுத்து தூங்காம இருந்தீங்கன்னா அவங்க விசாரிக்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, நீ பசிச்சீங்கன்னா ஏன் தம்பி சாப்பிடணும்னு கேட்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆனா உங்களை போல பிள்ளைகளுக்கு என்ன இல்ல, நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தரித்திரத்திலையும் வறுமையிலையும் பிச்சை எடுத்தோம், ஏதாவது வயிற்று பழப்புக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, ஊர்ல அப்படி இருக்கிறாங்க. ஆனா கடவுள் உங்களை அப்படி வைக்கல. நல்ல பிள்ளைய உங்களை வாழ வச்சிருக்காரு, நல்ல பிள்ளைய உங்களை படிக்க வச்சு, உங்களுக்கான தாய் தகப்பனை ஒரு குடும்பத்துல பிறக்க வச்சு, ஒரு வீட்டுல குடியமர்த்தி நல்ல பிள்ளைய வளர்க்கும்படி ஒரு குடும்பத்தோட ஆதரவு உங்களை வச்சிருக்கிறார். இது பெரிய ஒரு பாக்கியம், உங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். அப்போ இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும், நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். நல்லதை செஞ்சு நன்மையை செஞ்சு தீமையை யோசிக்காம, தீவினைகளை யோசிக்காம, பிறருக்கு கெடுதல் நினைக்காம, நல்ல காரியங்களை யோசித்து செஞ்சு நல்ல விளையாட்டுகளோட விளையாண்டு நல்லா பழகி நல்ல நண்பர்களை உங்களை உருவாக்கி கொள்ளுங்க. சரியா? இந்த வரீங்க எல்லாரோடையும் ஒன்னா பழகுங்க. சரியா? ஒரு குறிப்பிட்டவன பழகிறது, ஒருத்தனை வெறுக்கிறது அப்படி கூடாது. எல்லாரோடையும் ஒன்னா. ஸ்ரீபத்துக்கானா எல்லாரையும் ஒன்னா பழகுங்க, ஸ்ரீருக்கான ஆளுக்கான எல்லாரையும் என்ன பண்ணும், உனக்கு கீழே உள்ள தம்பியா நேசிக்கணும், உனக்கு மேல உள்ள அண்ணனா நேசிக்கணும், உனக்கு ஈக்குவலா உள்ளன நண்பனா நேசிக்கணும். சொல்றது புரியுதா? அப்போ இது மாதிரி பழகி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல பாசம் அதிகரிக்கும். உங்க மேல என்ன பண்ணும், பாசம் அதிகரிக்கும். அதே போல பிள்ளைங்க நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க தங்கச்சி நினைக்கணும், உங்களுக்கு மேல உள்ளவங்கள அக்கா நினைக்கணும், உங்களோட ஈக்குவலா உள்ளவங்கள நம்பிக்கலாம், அதாவது நண்பர்கள் என்ன பண்ணும் நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சு நீங்க பழகி பாருங்க, ஏற்றத்தாழ்வு வராது, உங்களுக்குள்ள வேறுபாடு வராது, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வராது. என் நண்பன், என் தங்கச்சி, என் அக்கா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு உணர்வு இப்பவே என்ன பண்ணும், உங்க மனதில் அந்த வித்து அந்த விதையானது வளர ஆரம்பிச்சுன்னா, நீங்க நாட்கள் ஆகும் பொழுது நீங்க பெரிய மனுஷனாகி, நீங்க பெரிய மனுஷனாகி உங்களுக்காக ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் வரும்போது அந்த குடும்பத்தை நேர்த்தியா நடத்துறதுக்கு கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கிருபையை கொடுப்பாரு, வல்லமையை கொடுப்பாரு, உங்க ஆசை. சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ இந்த நாட்கள் பொல்லாதவைகள், இந்த நாட்கள் எல்லாம் பொல்லாதவைகள் தான். ஆனா இந்த நாட்கள் பொல்லாதவைகள் இருக்கின்ற உங்க காலத்தை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமா என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி சாதகமா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது என்ன பண்ண, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நான் சொல்றது புரியுதா? அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கொள்ளாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளுமுறை இல்லாம நீங்க அன்பா பழகுங்க, ஆதரவா இருங்க. கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? முடிப்படி ஜெபம் பண்ணலாம். நான் பிடிக்கிறேன்.